அனைவருக்கும் வணக்கம். நாம் தியான நிலைக்கு செல்வோம். அமைதியாக நல்ல தெய்வீக நுண் அதிர்வுகள் கொண்ட பாடல்கள் நம்மை இலகுவாக தியான நிலைக்கு எடுத்து செல்லும். ஏனென்றால் அவை எமது சக்கரங்கள், நாடிகள் மற்றும் எமது நரம்புகளை தளர்வடைய செய்யும் திறன் கொண்டவை. எனவே நாம் ஆரம்பத்தில் ஒரு சிறிய பாடலோடு தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த பாடலை நாம் தலை உச்சி வழியாக கேட்போம். மற்ற எமது ஐம்புலன்களும் அமைதி அடைகின்றது. எனவே நாம் தலை உச்சி வழியாக, அது எவ்வாறு கேட்பது என்றால், முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைக்கும்போது நீங்கள் அதை அங்கிருந்து அனுபவிக்கலாம். எனவே இந்த எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து எமது மனதில் ஒரு அமைதி ஏற்படும். இப்பொழுது நாம் பாடலை கேட்போம். இசையோடு சேர்ந்து கருத்துக்களும் எமது ஆத்மாவுக்கு வலுவூட்டுவதாக இருந்தால் அது இன்னும் மிகவும் தெய்வீக நுண்ணதிர்வுகள் நிறைந்த பாடல்களாக இருக்கும். எனவே அப்படியான ஒரு பாடலை நாம் இன்று கேட்போம்.
அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று புதியவர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகத்தோடு இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம்.
ஸோ இந்த சாயோகா தியானம், தினசரி தியானம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இதில் இணைந்தவர்கள் ஒரு சில வகுப்புகளிலேயே இதை உணர ஆரம்பிக்கின்றார்கள். முக்கியமாக எமது மன சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு மன அமைதியும் எமக்குள் ஒரு ஒழுக்கமும் ஒருங்கிணைப்பும் ஏற்படுகின்றது. இதனால் எமது ஆரோக்கியம் வளமடைகிறது. உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம் வளமடைகிறது. எமது உணர்வுகள் சரியாக இருக்கின்றது மற்றும் எமக்குள் ஒரு ஆத்ம முன்னேற்றம் என்று சொல்லுவோம். இந்த ஆத்ம முன்னேற்றம் என்பது நல் மாற்றங்கள், ஒரு தூய்மையான நல் மாற்றங்கள் தானாக நடைபெற ஆரம்பிக்கின்றது. எமது சாயோகாவை ஆரம்பித்தவர் எமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள். இந்த படத்தில் காண்பவர் அவரே இந்த தியான முறையை எமக்கு வகுத்து தந்தவர். இந்த தியான முறை பழங்காலம் தொட்டு இருந்தாலும் அனைவரும் இலகுவாக பயனடையக்கூடிய மாறு அதை எளிமையாக நமக்கு தந்திருக்கின்றார். இதற்கு சான்று நம்மை பின்பற்றுபவர்கள் எவ்வாறு இந்த சாயோகா தியானத்தை புரிந்து அதில் பயனடைகிறார்கள் என்பதே அதற்கு சான்றாகும். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், நாம் முதலில் சிரமமின்றி இருக்க வேண்டும். தியானத்தை செயல்பட விட வேண்டும். நாம் தியானம் செய்ய முடியாது, ஆனால் அது தானாக செயல்பட நாம் விட வேண்டும். அது தானாக செயல்பட விடுவதற்கு நாம் சிரமமின்றி எம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே எமது வேலை. அதாவது மனதில் ஒரு அமைதியை முதலில் நாம் கொண்டு வர வேண்டும். மனதில் அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் எமது எண்ணங்களை குறைக்க வேண்டும். எண்ணங்களை குறைப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கான ஞானம், அறிவு வந்துவிட்டால் அதை நாம் விட்டு விடுவோம். அதற்கான வழியையே சாயோகா தியானம் நமக்கு காண்பிக்கின்றது. வேண்டாதவற்றிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு அமைதி நிலைக்கு மனதில் ஒரு அமைதி நிலை ஏற்படுகின்றது. அந்த அமைதி நிலையே தியான நிலையாகும். அந்த அமைதி நிலையில் நாம் எம்மை நன்றாக அறிந்து கொள்ளலாம். மனம் குழம்பி இருந்தால் எம்மை பற்றி நாம் அறிய முடியாது. நேரம் வீணாக, எமது நேரம், நாட்கள் வீணாக சென்று விடுகின்றது. இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த சகஜ யோகா, சகஜம் என்றால் எளிமையான, யோகா என்றால் இணைப்பு. முதலில் நாம் எம்மோடு இணைய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தால் எமது கவனம் எப்பொழுதும் வெளியிலேயே இருக்கின்றது. எமக்குள் கவனம் போவதில்லை. நாம் எமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவதில்லை. எண்ணங்கள் தானாக போகின்றது. தீய சக்திகள், அதாவது கோபம், பொறாமை, அகங்காரம், வெறுப்பு, சினம் என்று இவை எம்மை ஆட்கொள்கின்றது. ஏனென்றால் எமது கவனம் எமக்குள் இல்லை. எம்மை நாமே கட்டுப்படுத்தும் அந்த திறன் நமக்கு இல்லை. கவனம் வெளியில் அலைந்து கொண்டு திரிகின்றது. எமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வர வேண்டும். இதனாலேயே இந்த யோகம் என்றால் உள்முகமாக கொண்டு வந்து எம்மோடு நாம் இணைய வேண்டும். அதுவே யோகா. முதலில் நாம் எம்மோடு இணைய வேண்டும். எம்மை அறிந்து கொள்ள வேண்டும். எம்மை அறிந்து கொண்டால் நாம் உண்மையில் எங்கிருந்து வந்தோம் என்ற அந்த மூலத்தை
நாம் அறிந்து கொள்ளலாம். அதை எம்மை நாம் அறியாமல் வெளியில் நாம் எதையும் தேட முடியாது. ஸோ இது எளிமையான தியான முறை, இயற்கையானதும் கூட. இயற்கை என்றால் என்ன? இயற்கை என்றால் அது ஒரு இயற்கை என்பது ஒரு உயிருள்ள நிகழ்வு, ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டது. ஸோ இந்த திறமை எமக்குள் இருக்கின்றது. ஏற்கனவே இயற்கையாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அமைதியான, தூய்மையான ஒருவராக வருவதற்கான அனைத்தும் எமக்குள் இயற்கையாகவே இருக்கின்றது. நாம் வெளியில் எங்கும் தேட தேவையில்லை. ஸோ உதாரணமாக நீங்கள் மரம், இயற்கையை பார்த்தீர்கள் என்றால் மரம் இருக்கின்றது. மரம் ஒரு வித்து பூமியில் போட்டால் மட்டுமே அது முளைக்கின்றது. வித்தில் அதற்குள் பெரிய மரமாக ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் பூமியும் தேவைப்படுகின்றது. அது முளைத்து வளர்ந்து பெரிய மரமாகி பலன் செய்வதற்கு பூமி. அப்போ அந்த இணைப்பு தேவைப்படுகின்றது. அந்த வித்துக்கு இணைப்பு தேவைப்படுகின்றது பூமியில். மற்றும் மரம் அதை தானாக வளர விடுகின்றது. ஒன்றே ஒன்று இயற்கை அந்த பூமியில் விழுந்து விட்டால் இரண்டும் சேர்ந்து தானாக வளர்கின்றது. மரம் தப்பி ஓடுவதில்லை. விழுந்த இடத்திலேயே என்ன தடை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வளர்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வேர்களை பார்த்தால் கல்லுகள், பெரிய தடைகள் வரும் பூமியில். அவற்றை பார்த்து மரம் ஓடுவதில்லை. அவற்றை கல்லுகளை சுற்றி தன்னை பலப்படுத்தி கொண்டு கீழே நீரை நோக்கி செல்கின்றது. ஏனென்றால் நீர் அவசியம் வளர்வதற்கு. ஸோ அந்த குறிக்கோள் நீரை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி செல்கின்றது வேர். மேலே தண்டுகள், இலைகள் சூரியனை நோக்கி வளர்ந்து பரவுகின்றது. ஸோ இவை தானாக நடைபெறும் உயிருள்ள நிகழ்வு. ஸோ இதற்கான ஆற்றல் வித்திலும் இருக்கின்றது, பூமியிலும் இருக்கின்றது. அதே போல்தான் நாம் தாமரையை எடுத்தோம் என்றால் தாமரை சேற்றில் மட்டுமே வளரும். அதுவே அதற்கு வளமான இடம். ஸோ சேற்றில் நன்றாக வேரூன்றி வளர்ந்து அது சேற்றில் அமிழ்ந்து கிடப்பதில்லை. சேற்றுக்கு மேல், அதற்கு மேல் நீர் இருக்கின்றது. அதற்கு மேல் அந்த நீருக்கு மேலாக வந்து இலைகள் அந்த குளத்தில் பரவி சூரியனை பெற்றுக்கொள்கின்றது. மலர்கள் வருகின்றது, சூரியனை நோக்கி மலர்கின்றது. அந்த சேற்று குளத்தை அழகாக மாற்றுகின்றது, நறுமணம் பரப்புகின்றது. சேற்றில் அமிழ்ந்து கிடப்பதில்லை, அதில் பங்கு பெறுவதில்லை. சேற்றை விலக்கி அந்த சேற்றில் பற்றில்லாது மேலே வருகின்றது. ஸோ இது எவ்வாறு நடைபெறுகின்றது? அந்த தாமரை வித்தில் இந்த அனைத்தும் புதைந்திருக்கின்றது. பூமியோடு இணைப்பு வரும்போது அது செயல்பட ஆரம்பிக்கின்றது. எனவே இவை உயிர் உள்ள நிகழ்வுகள். அதே போல்தான் எமது வாழ்வும். இந்த புவியில் நாம் வருகின்றோம். புவியில் பல சலனங்கள் நிறைந்த ஒரு பூமியில் நாம் பிறக்கின்றோம். ஸோ இவற்றில் எல்லாம் பற்றில்லாது நாம் வளர வேண்டும். ஸோ அதற்கு நமக்கு இணைப்பு அவசியம். ஸோ இணைப்பு இல்லாததால் தான் நாம் வளர முடியாது. இந்த புவியில் இருக்கும் பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு கொள்கின்றோம். எனவே நாம்
ஸோ நமக்கு தேவையான இந்த வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தும் நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஒரு வித்தில் இருப்பது போல் நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஒன்றே ஒன்று தேவை, அந்த இணைப்பு மட்டும் நடைபெறாமல் இருக்கின்றது. ஸோ அந்த இணைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது ஒரு சாதாரணமான இயற்கையான உயிருள்ள நிகழ்வு. இதை நாம் ஏற்படுத்தினோம் என்றால் நாமும் இந்த புவியில் நிறைந்திருக்கும் இந்த சலனங்களில் பற்று கொள்ளாது எமது வாழ்வை அழகாக கொண்டு போக முடியும். ஸோ அதற்கான ஞானமும் அறிவும் நமக்கு அவசியம். இதுவே எமக்கு இந்த சாயோகா தியானம் தந்தருகின்றது. ஸோ இதை எவ்வாறு என்பதை பார்ப்போம். இதற்கான கட்டமைப்பு, எமக்குள் இருக்கும் கட்டமைப்பு தான் இந்த சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதியில் இருக்கின்றது. ஸோ ஒரு மரத்தின் வித்துக்குள் மரமாக வரும் ஆற்றல் இருக்கின்றது. அதுபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வித்து முளைக்கும் போது வேர் கீழ் நோக்கி செல்லும், தண்டு மேல் நோக்கி வரும். அதுவே அதனுடைய நரம்பு தொகுதி மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதுபோல் எமக்குள்ளும் ஒரு கட்டமைப்பு எமது மைய நரம்பு தொகுதியில் இருக்கின்றது. மைய நரம்பு தொகுதி மூளை இருக்கின்றது, முள்ளந்தண்டு இருக்கின்றது. மற்றும் இந்த முள்ளந்தண்டுகளில் இருந்து எமது உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்துக்கும் நரம்புகள் செல்கின்றது. இது பௌதிக உடல் ரீதியாக நமக்குள் இருக்கின்றது. சூட்சும சரீரம் என்பது அந்த மைய நரம்பு தொகுதியில் இயங்கும் சக்தி. ஸோ இந்த ஆற்றலே எம்மை சமநிலைப்படுத்தி எமக்கு இணைப்பை தந்து எம்மை வளம்படுத்தி செல்கின்றது. ஸோ அதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது. ஸோ இந்த மைய நரம்பு தொகுதி 7 சக்தி மையங்கள், 3 நாடிகளை கொண்டது. இடது நாடி, வலது நாடி, நடுநாடி மற்றும் 7 சக்தி மையங்கள் முள்ளந்தண்டு பாகத்தில் இருந்து ஒன்றொன்றாக சென்று தலை உச்சியில் எமது 7வது சக்கரம் சக்தி மையம் வருகின்றது. ஸோ இதன் மூலமாகத்தான் அந்த இணைப்பு நமக்கு கிடைக்கின்றது. முதலில் எம்மோடு நாம் இணைகின்றோம். எம்மோடு இணையும் போது நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடும் இணையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இணைப்பு ஏற்படும் போது தானாக வளர்ச்சி நடைபெறுகின்றது. இப்போ மரம் முளைப்பதற்கு பூமிக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்துவதில்லை. அதுபோல்தான் தாமரையும் குளத்தில் விழுந்தால் முளைப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்துவதில்லை. இவை இயற்கையாக நடைபெற வேண்டிய ஒன்று, உரிமை. அவற்றிற்கு இயற்கையாகவே அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல்தான் நமக்கும் இந்த தியான நிலையில், இந்த தியானத்துக்காக நாம் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் இது எமது புறப்புரிமை மற்றும் இது ஒரு இயற்கையான நிகழ்வு, எமக்குள் நிகழும் நிகழ்வு. ஸோ ஸ்ரீமாதஜி அவர்கள் எமக்கு இதற்கு தேவையான இதற்கு தேவையான அனைத்து அறிவு, வழிகாட்டல் என்பவற்றை எமக்கு இலவசமாக தந்திருக்கின்றார். ஏனென்றால் அதுவே இது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஸோ இது பணம் செலுத்த முடியாது. இதனால்தான் நாம் இதை இலகுவாக ஒவ்வொருவருக்கும் நாம் எமது குருவிடம் கற்றுக்கொண்டோம். பிறகு நாம் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கின்றோம். ஸோ இந்த தியானத்தால் என்ன நன்மை என்றால், அழிவுகரமானவற்றை நாம் விடுகின்றோம். என்றால் அறிவு வருகின்றது, வேண்டாதவற்றை நாம் விடுகின்றோம். மனதில் ஒரு அமைதி வருகின்றது, எதிர்வினை புரிவதை நாம் நிறுத்துகின்றோம். ஒரு சிரமமின்றி ஒரு இலகுவாக இருக்கும் நிலை எமக்கு வருகின்றது. ஸோ இந்த நிலை எமது தியான நிலை. தியானம் என்பது முதலில் நாம் எம்மோடு இணையும் நிலை. இந்த நிலை நமக்கு
இந்த நிலைக்கு ஏதுவாக இருக்கின்றது. ஸோ இப்பொழுது நாம் இந்த தியானத்தை சிறிது தியான நிலைக்கு செல்லுவோம். இந்த தியானத்தில் நீங்கள் எந்த விதமான பெரிய கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் நிலத்தில் இருக்க முடிந்தால் இருக்கலாம், இந்த படத்தில் காட்டியவாறு நாற்காலியிலும் இருக்கலாம். இரு கால்களையும் தனித்தனியாக வைத்து கொண்டால் சரி. கைகளை நன்றாக திறந்து எமது மடியில் திறந்து வைத்துக் கொள்வோம். ஸோ இப்பொழுது எமது கவனத்தை எமக்குள் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த யோகா இணைப்பு ஏற்படுவதற்கு நாம் எம்மோடு முதலில் இணைய வேண்டும். முழுமையாக எம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ கவனத்தை நாம் தலை உச்சிக்குழி, இந்த தலை உச்சிக்குழி என்பது சிறு குழந்தை, அதாவது குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் தலை உச்சியை பார்த்தால் அந்த இடம் துடிக்கும். ஸோ அந்த இடத்தில் நாம் கவனத்தை வைப்போம். அந்த இடத்தை நாம் சற்று அவதானிப்போம். இங்கு நாம் தியானத்தை நடைபெற விட்டுவிட வேண்டும். நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் வெறுமனே அவதானிப்போம். அந்த உச்சிக்குழியை அவதானிப்போம். அங்கு என்ன நடைபெறுகின்றது? ஒரு அழுத்தம் இருக்கலாம், ஒரு சூட்டை உணரக்கூடியதாக இருக்கலாம். வேண்டுமாய் நமது வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். தொடுகை, முதலில் நாம் தொடுகையை உணர்வோம். அதன் பின்பு சூடாக இருக்கின்றதா குளிராக இருக்கின்றதா என்பதை கவனிப்போம். இங்கு நாம் தியானத்தை நடைபெற விட்டுவிட வேண்டும். எனவே நாம் பொறுமையாக அமைதியாக கவனித்து கொண்டிருப்போம். தலை உச்சி குழி அந்த கை படும் இடத்தை கவனித்து கொண்டிருப்போம். என்ன நடைபெறுகின்றது? கவனம் அதில் அமைதி அடைந்ததும் நமது கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். கவனிக்க முடிகின்றதா? இப்பொழுது உங்கள் கை உள்ளம் கையுக்கும் வலது கையின் உள்ளம் கைக்கும் தலை உச்சி குழிக்கும் இடையில் உள்ள அந்த பகுதியை கவனியுங்கள். சூடாக இருக்கின்றதா குளிராக இருக்கின்றதா? எமது இடது கை எமது மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். கை விரல்கள் அனைத்தும் திறந்திருக்கட்டும். இப்பொழுது கவனம் அங்கு அமைதி அடைந்ததும், கவனம் அமைதி அடைய முடியாவிட்டால் நாம் எமது மூச்சை கவனிப்போம். இந்நிலையில் இருந்து கொண்டு எமது மூச்சை நாம் கவனிப்போம். மூச்சு அமைதியாக உள் சென்று வெளிவருவதை கவனிப்போம். இந்த மூச்சு தானாக நடைபெறும் ஒன்று. அது தானாக நடைபெறட்டும், நாம் கவனித்துக் கொண்டிருப்போம். நமது இந்த மூச்சின் அமைதியோடு நமது கவனத்தையும் அமைதிக்கு கொண்டு வருவோம். நமது மூச்சு கவனத்தோடு அமைதி அடையட்டும்.
இப்பொழுது எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். வலது கை இடது இருதயத்தில். இப்பொழுது நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எந்த ஒரு எண்ணமும் வேண்டாம், எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். போக போக அனைத்தும் விளங்கிக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது நாம் இந்த வசனத்தை சொல்லுவோம், இந்த உண்மையை சொல்லுவோம். நான் ஒரு தூய ஆத்மா. இதை சொன்ன பின்பு அவதானியுங்கள், என்ன நடைபெறுகின்றது. உங்கள் தலை உச்சிக்குழியை அவதானியுங்கள். கவனம் சுவாசத்தோடு அமைதி அடையட்டும். மெதுவாக உச்சிக்குழியை அவதானியுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த எண்ணங்களோ பிரச்சனைகளோ கவலைகளோ அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நாம் கேட்போம், எமக்குள்ளேயே அனைத்தும் இருக்கின்றது. எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் எமது வில் பவர், மன உறுதி, தூய விருப்பம் ஒரு தாய் சக்தியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுவே எமக்கு இணைப்பை ஏற்படுத்துவது. ஒரு வித்து பூமியில் போட்டதும் வேர் வழி வருகின்றது, கீழ் நோக்கி செல்கின்றது, தண்டு வெளிவருகின்றது, மேல் நோக்கி செல்கின்றது. அதுபோல் எமக்குள் இருக்கும் இந்த சக்தி, தாய் சக்தி உறங்கு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் எமக்கு இது பற்றி நாம் அறியோம், எமக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்பொழுது நாம் இன்று அறிந்து கொள்கின்றோம், இந்த தாய் சக்தி எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான புனித எலும்பில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது வேறு ஒன்றுமல்ல, எம்முடைய வில் பவர், மன உறுதி, தூய விருப்பம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த தாய் சக்தியிடம் கேட்போம், தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். இந்த ஞானம் என்பது புத்தகங்களில் படிப்பதல்ல, இந்த தியான நிலையில் எமக்கேற்படும் அனுபவங்கள். ஒரு வித்து வளர ஆரம்பிக்கும் போது மாற்றங்கள் நடைபெறுகின்றது, அதை கண்கூடாக உணர முடிகிறது. அதுபோல் இந்த ஞானமும் எமக்குள் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட பின்பு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றது. இந்த மாற்றங்கள் இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஞானமே இந்த தூய ஞானமாகும்.
அனுபவம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எம்மை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம். தாயே, எனக்கு அந்த தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். இந்த ஞானம் வளர ஆரம்பித்ததும் நாமே எமக்கு குருவாக வர ஆரம்பிக்கின்றோம். எம்மை மற்றவர்கள் திருத்த தேவையில்லை. நாமே எம்மை திருத்தும் திறனும் அறிவும் எமக்கு வருகின்றது. எனவே நாம் இப்பொழுது சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நானே எனக்கு குருவாக செய்யுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. இதுவே அந்த ஆத்ம நிலை. நாம் எம்மை அறியும் நிலை. எமக்குள்ளேயே அனைத்தும் இருக்கின்றது. நாம் சுயமரியாதையோடு சொல்லுவோம், நாம் ஒவ்வொரு நாளும் பல தவறுகள் செய்திருக்கலாம். அவையெல்லாம் முடிந்த ஒன்று. அவற்றிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு நானே எனக்கு குருவாக என்னை எதிர்கொண்டு என்னை திருத்தி வளம்படுத்தி முன்னேறுவேன். இந்த முன்னேற்ற பாதையில் நான் என்னை முழுமையாக மன்னிக்கின்றேன். என்னை போல் மற்றவர்களையும் நான் மன்னிக்கின்றேன். இதுவரை யாராவது எனக்கு தீங்கிழைத்தால் நான் அவர்களை மன்னிக்கின்றேன். நான் எனது தவறுகளையும் மன்னிக்கின்றேன். இந்த அன்னையிடம் கேட்போம், தாயே, குண்டலினி தாயே, எமக்குள் இருக்கும் அந்த தாய் சக்தி இடம் கேட்போம், தாயே, எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். எனது ஆத்மாக்கு எதிரான தவறுகள், அதாவது இந்த ஆத்ம நிலை, இந்த தூய ஞானம் நிறைந்த நிலை, அந்த நிலையை மறந்து நான் எனது அறியாமையால் தவறுகள் செய்திருக்கிறேன். அவற்றை மன்னித்து எனக்கு தூய ஞானத்தை தந்தருளுங்கள். இப்பொழுது மீண்டும் எமது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். மீண்டும் எமது வலது கை உள்ளம் கையை தலை உச்சியில் வைப்போம். சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். சிறிது இந்த தலை தசையை நாம் மசாஜ் செய்து கொள்ளலாம். இதில் நாம் கேட்போம், இந்த தாய் சக்தி, எமக்குள் இருக்கும் சக்தி, நாம் இந்த ஆற்றலோடு படைக்கப்பட்டோம். அது எமது இணைப்புக்காக, எம்மை இணைத்து எம்மை வளம்படுத்துவதற்காக காலங்காலமாக காத்திருக்கின்றது. அந்த தாய் சக்தியிடம் கேட்போம், தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். நாம் அமைதியாக எமது இருதயத்தில் இதயபூர்வமாக 7 தடவை நாம் கேட்போம், தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். 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 தாயே,
எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் மேலே தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு சிறிது நேரம் பொறுமையாக கவனிப்போம். நடைபெறும் மாற்றங்களை நாம் ஒரு சாட்சியாக கவனிப்போம். எது நடந்தாலும் கவலை இல்லை, நடைபெறட்டும். இப்பொழுது வலது கையை நாம் மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். மடியில் திறந்து வைத்து இடது கையை தலைக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் உயர்த்தி வைத்து அதே போல் நாம் சிறிது கவனிப்போம். எண்ணங்கள் ஒரு நீர் குமிழி போல் நமக்கு வந்து போகும். அவற்றை வந்து போக விட்டு விடுவோம். அவற்றோடு போராட வேண்டாம். ஏனென்றால் இது எமது மனதில் தோன்றும் எண்ணங்கள். நாம் இவற்றுக்கு அப்பால் செல்ல வேண்டும். கவனத்தை எமது எண்ணங்களுக்கு அப்பால் தலை உச்சியில் கொண்டு வாருங்கள். அதுவே எமது ஆத்ம நிலை. அந்த ஆத்ம நிலையில் எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. இந்த ஆத்ம நிலை எம்மை உள்ளுணர்வுகள் மூலமாக எம்மை வழி நடத்துகின்றது, எண்ணங்கள் மூலம் அல்ல. எனவே எண்ணங்களுக்கு இங்கு சக்தி இல்லை. இங்கு வேண்டாத ஒன்று, அவற்றை தானாக மறைய விட்டு விடுவோம். இந்த ஆத்ம நிலை, இந்த அமைதி நிலைக்கு செல்லுவோம். இந்த அமைதி நிலையில் நாம் எம்மை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கும். இதுவே இணைப்பு, நாம் எம்மோடு ஏற்படுத்தி கொள்ளும் இணைப்பு. இந்த ஆத்மாவை நாம் நன்கு உணர்ந்த பின்பு பரமாத்மாவை உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ஒரு குளிர்ச்சியாக, சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருக்கின்றதா, அல்லது தலை உச்சி குழியில் ஒரு அழுத்தம் தெரிகின்றதா? கையை கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் மடியில் வைத்து சிறிது நேரம் நாம் மீண்டும் ஒரு நிமிட நேரம் அவதானிப்போம். தலை உச்சி குழியில் என்ன நடைபெறுகின்றது? நமது முள்ளந்தண்டு, தலை உச்சி குழியில் இருந்து நமது முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை அந்த முள்ளந்தண்டை உணர முடிகின்றதா? அதில் ஒரு இலேசான ஒரு தளர்வு ஏற்படுகின்றதா? மனதில் ஒரு அமைதி, தளர்வு. தலை உச்சிக்குழி மீண்டும் ஒரு திறப்பது போன்ற ஒரு உணர்வு. சிறு குழந்தைகளில் திறந்திருக்கும், அந்த இடம் துடிக்கும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு திரும்பவும் நமக்கு கிடைக்கின்றதா? இப்பொழுது நீங்கள்
உங்களை அன்மியூட் பண்ணி சுலோச்சனா நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ அச்சாள். சொல்லுங்க. என்னன்னா கொஞ்ச நேரம் ஒரு சூடு தன்மை உணர்ந்தது. பேந்து இடக்கையும் வச்சுட்டு பேந்து நோமலுக்கு கொண்டு வர ஒரு குளிர்ச்சி தெரிஞ்சது. வெரி குட். சூடு வந்து அது ஓகே. அது வந்து அது முதலாக அந்த எங்கட முள்ளந்தண்டு அந்த நடு நாடி இருக்கடா, நடு நாடியில் வந்து அந்த அந்த குண்டலினி சக்தி மேலே வரும்போது அது வந்து ஒரு அதில் இருக்கிற தடங்கல்களை வந்து ஒரு வெப்பமாக வெளியேற்றிய பின்பு அந்த ஒரு குளிர்ச்சியாக வெளிவருவதை உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது. அந்த இடக்கையும் 2 நிமிஷம் மேல உயர்த்தி வச்சுட்டு பேந்து கீழே கொண்டு வர நல்ல குளிர்ச்சித்தன்மையா தெரிஞ்சது உச்சித்தல. வெரி குட், வெரி குட். சூடா இருக்கிறது நல்லது. சூடா இருக்கிறதும் அது என்னன்னா அந்த குண்டலினி சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எங்களுடைய நரம்புகள், சக்தி மையங்கள், நாடிகள்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப தூய்மைப்படுத்தத்தானே வேணும். இப்ப நான் அது நடந்தா பிறகு வாரது அந்த நல்ல சக்தி தான் அந்த குளிர்ச்சியான குளிர்ச்சியை ஏற்படுத்துமா. சுலோச்சனா, நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்க முடிஞ்சா கதையுங்க, பிரச்சனை இல்லை. லைன்ல இருக்கிறாவா? ஜாயின் பண்ணி இருக்கிறா. முதல் வகுப்பு தானே மச்சளவைக்கு. ஓகே ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. நாங்கள் வேற யாராவது உங்களுடைய அனுபவம் பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். பழைய ஆக்களும் நீங்கள் சொல்லலாம். எதிர்மறை வினை, எதிர்மறை தன்மை என்றது என்ன? நேர்மறை எதிரா அல்லது எதிர்மறை வினை? எதிர்வினை புரியாத நிலை என்றால் எதிர்வினை புரியாது. இன்னும் ஒரு சொல்லு மச்சாள், நேர்மறை. நேர் பெண் மறை ரெண்டும் சேர்ந்து வருது, அது என்ன? நேர்மறை என்றால் அந்த பாசிட்டிவிட்டி தான். பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது பாசிட்டிவிட்டி தான். அது எதிர்மறை நேர்மறை. எதிர்மறை எதிர்மறை. அது சரி. நேர்மறைக்கு பிளஸ் மைனஸும் செய்ததல்ல. இல்ல இல்ல, மறை என்றது அது அந்த நேர்மறையான சக்தி. சக்தியா? நேர்மறையானது. எதிர்மறையானதுண்டா எதிரானது, நேர்மறையானதுண்டா பாசிட்டிவ். பாசிட்டிவ். சரி. எதிர்வினை புரியாததுண்டா நாங்க வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. எங்களோட மைண்ட்ல சும்மா எடுத்ததுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா எதிர்வினை புரியாத நிலை என்ன? மற்ற செயற்பாடுகளுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். எதையும் இப்ப யார் என்ன சொன்னாலும் சில வேளை அது வந்து எங்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கலாம், எங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கலாம். அப்ப உடனடியா அதை நாங்க எதிர்க்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா கேட்க வேணும். கேட்டு கொஞ்சம் நிதானமா இருந்தா சரியான வழியில நாங்கள் அதை கையாளுவோம். அப்ப அதுதான் அந்த அதுதான் அந்த எதிர்வினை புரியாம கொஞ்சம் அமைதியா எதையும் ஒரு சாட்சி நிலையில பாக்குறது.
ஸோ ஓ ஒரு ஆள் எங்களுக்கு எதிர சொன்னா என்ன வந்துட்டுது, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. ஓ அப்படி இருந்து இருந்து நாங்க பழகினோம்னு சொன்னா ஓ எங்களுக்குள்ள உள்ள நல்ல குணங்கள் உறுதி அடையும். உறுதியடையும். திடீரென்று எல்லாத்தையும் நாங்க திடீரென்று அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணி இதண்டம்னு சொன்னா எங்களை இழந்து கொண்டே போவோம் நாங்கள். டென்ஷன் அடைஞ்சாலோ. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற நல்லதுகளை நாங்கள் அறிகிறதுக்கு நேரம் இல்லாம போயிடும், என்ன ஓ ஓ சந்தர்ப்பம் இல்லாம போயிடும். போயிடுமோ. அப்ப அப்ப இதெல்லாம் இந்த தியான மூலம் எங்களுக்கு எங்களுக்கு பலம் அடையும். எங்களுக்குள்ள இந்த தன்மைகள், இந்த குணங்கள், இந்த நேர்மறையான குணங்கள் எல்லாம். அப்ப அதுதான் ஆத்மாவினுடைய குணம். குணம். அதுதான் நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மா. சரி. ஆத்மா என்பது பரமாத்மாவினுடைய பிரதிபலிப்பு. ஓ அப்ப பரமாத்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் நாங்கள். ஓ இப்ப அம்மா அப்பா எங்களை இந்த உலகுக்கு கொண்டு வரினோம், பெற்றெடுக்கினோம். அம்மா அப்பாவை நாங்க பிரதிபலிக்கிறோம் தானே, குணங்கள் அதுகள் எல்லாம். அப்ப இப்ப இந்த அம்மா அப்பாவுக்கு மேலால ஒரு சக்தி இருக்குத்தானே எங்களை உலகுக்கு கொண்டு. அப்ப அதைத்தான் பரமாத்மா என்ற. அப்ப அந்த பரமாத்மாவை இப்ப நாங்க பிரதிபலிக்க வேணும். அம்மா அப்பா ஒரு காலம் வரையும் வளர்த்து விட்டுடுவினம் எங்களை தனிய. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் தனிமையா இயங்க வேணும். தனிமையா. அப்ப தனிமையா இல்ல, நாங்க தனியே இல்ல, அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அப்ப அதை நாங்க அதோட இணைப்பை ஏற்படுத்தணும். அந்த இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு முதல் எங்களை ஆத்மாவை நாங்கள் அறிய வேணும். அப்ப அந்த ஆத்மா ஆளுமை நல்ல எங்களுக்குள்ள நற்குணங்களை நாங்கள் அறிந்து வளர்த்து கொண்டு போகணும். போக நாங்கள் பரமாத்மாவை பிரதிபலிக்கிற ஒரு ஆளா மாறிக்கொண்டு வருவோம். ஸோ அதுதான் இப்ப ஒரு விதியை நாங்கள் பூமியில போடுறோம், பூமியில இணைப்பு ஏற்படுது. அப்ப விதை வளர்ந்து அது ஒரு மரமா வர ஆற்றல் விதைக்குள்ள இருக்குது, என்ன. அப்ப மரமா பலன் தருது. அதேதான், அதே மாதிரிதான் நாமும் எமக்குள்ள உள்ள ஆற்றல்களை வெளிப்படுத்தி எமக்கும் பலன் அடைய வேணும், மற்றவர்களுக்கும் பலன் அதால பலன் அளிக்க வேணும். அதுதான் எங்களுடைய வாழ்வின் நோக்கம். இயற்கையை பார்த்து நாங்க அறிந்து கொள்ளலாம், என்ன. இந்த இணைப்பை ஏற்படுத்தாதாலதான் நாங்க வளராம இருக்கின்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு விதையோண்ட முளைக்க போடாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன, ஒரு கொஞ்ச நாளையில இறந்து போயிடும், என்ன. இறந்து போயிடுமோ. ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம, அதுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் வெளியே வராம, ஒன்றும் இல்லாம மரமாயும் வராம போயிடும். ஆனா நீங்க இணைப்பை ஏற்படுத்த வேணும், என்ன. அப்பதான் அது முளைக்கும். வேற விஞ்ஞானத்துல என்ன செய்தாலும் அடிச்சாலும் இதாண்டாலும் விதைக்கு அந்த அல்லது ஆர்டிபிஷியலா இருந்தாலும் ஒரு மண் தண்ணி போட வேணும், என்ன, முளைக்கிறதுக்கு. அதேதான் நமக்கும். நாம் தனித்தவர்கள் அல்ல, இந்த பிரம்மத்தின் ஒரு அங்கம். அதோட இணைய வேணும். அப்பதான் நாம் முழுமை அடைவோம். இல்லாட்டி இந்த உலக இதுகள்ல ஈடுபட்டு சாதாரண சஞ்சலம் அடைஞ்சு வாழ்வு அப்படியே போகும், என்ன, போயிடும், வீணா போயிடும். ஓகே. அப்ப நாங்கள் இப்ப மற்ற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், மட்டாக்கள் யாராவது ஒரு ஆள் நேரத்தை மினக்கெடுத்தாம நாங்க ஸ்ரீ மாதாஜியின் உரை கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜிமா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி மதி சொல்லுங்க. நல்ல ஒரு குளிர்ச்சிமா, நல்ல மூலாதாரத்துல இருந்து சரசரா அப்புறம் கைகளை மேல உயர்த்தும் போதும் நல்ல 2 கைகள்ல நல்ல ஒரு கூலிங், நல்ல ஒரு வைப்ரேஷன். ஆமா. அப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்ப வந்துட்டு வலது சுவாதிஸ்தானம், வலது கையில கட்டை விரல் கொஞ்சம் லேசா விறுவிறுப்பு தன்மை தெரிஞ்சது. ஆமா. ஓகே ஓகே. ஸோ இந்த குளிர்ச்சியா நாம் உணர்வது என்னன்னு சொன்னா அந்த தெய்வீக அன்பு அலைகள் தான்.
ஸோ அதை வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அதை உணரும் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்கும் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது, எமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றது, வெளியிலும் நிறைந்திருக்கின்றது. ஸோ இதை நாம் உணரலாம். இந்த அன்பு சக்தி, இந்த ஆத்மாவின் வெளிப்பாடு, எமது ஆத்ம முன்னேற்றத்தில் நாம் முன்னேற இந்த அன்பு சக்தி, இந்த வைப்ரேஷன்ஸ் இவையெல்லாம் ஒரு சக்தி. இப்போ எலக்ட்ரிசிட்டி, ஹீட், அந்த மாதிரி இதுவும் ஒரு சக்தி. ஸோ இதை நாம் உணரலாம். இதை உணரும் போது இது எமை மன ஆறுதலை எமக்கு தருகின்றது. எமது நரம்புகளை தளர்வடைய செய்து எமக்கு மன ஆறுதலை தருகின்றது. அது மட்டுமல்ல, எமை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்கின்றது. எமது நரம்புகள், முக்கியமாக தலையில் உள்ள மூளை நரம்புகள் ஒளியூட்டப்படும் போது அங்கு எமக்கு ஞானம் வளர்கின்றது, அதாவது அறிவு வளர்கின்றது. இந்த அறிவு வளரும் போது எமக்குள் இருக்கும் அறியாமை தானாக மறைந்து நாம் ஒரு அறிவு நிறைந்தவர்களாகவும் மாறுகின்றோம். ஸோ இப்பொழுது நாம் இன்று ஸ்ரீமாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். ஸ்ரீமாதாஜியின் உரைகள் மிகவும் ஒளியூட்டக்கூடியவை. மிகவும் நமக்கு மிகவும் ஒரு அறிவை தரக்கூடிய உரைகள். ஸோ இந்த உரையை நாம் இன்று கேட்போம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் உரையும் கேட்கும் போது இரு கைகளையும் நீங்கள் மடியில் திறந்து வைத்து கவனத்தை தலை உச்சி குழியில் வையுங்கள். இந்த கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைக்கும் போது மெதுவாக உச்சி குழி வழியாக இந்த உரையை நாம் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த உரைகளே எம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டாதவை எம்மிடமிருந்து விலகி நாம் ஒரு மன தெளிவை பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்பொழுது நாம் அந்த உரையை கேட்போம். What enthusiasm all over the world. The whole of Sydney, I think, has been ditched for their flowers. And such nice things to say. The cards and the letters and the beautiful poems. The children are singing beautifully. Words fail to express the feelings of such jubilation and such sincere feeling of happiness. You needed a mother to look after you, to care for you, and to be able to transform you with lot of wisdom. So every birthday
I find that Sahajogis are also expanding their hearts and realizing that they are no more drops, but they are part and parcel of the ocean. And that the ocean itself is going to strengthen them and look after them. It's the ocean that is going to nourish them. And the same ocean is going to guide them. So the connection between a drop and an ocean has to be fully established. So the limitations of a drop have to be absolutely dissolved into the greatness of the ocean. With care and with nice things to say, we can improve the depth of the collectivity. And with sincere desire to be collective. The desire to be collective has to be very sincere. So, this expanse of your being will start. The first thing is needed a sincerity to yourself. Of course, because we are coming from a drop status, from a drop, a little limited drop, from that phase. So we get engulfed again and again into those limitations. But we must see our own vision, what you will be in future, what you want to be in future. Thus, this sincerity itself to the idea that you want to be collective itself will break all barriers. If you are sincere to any purpose, anything, then you forget the time, you forget the labor, you forget everything, you want to achieve it. Even in small things. Now this sincerity comes from where? There are two things which work out sincerity. Firstly, you must see for yourself what is Sahaja Yoga. What it has given you. It has given you realization. It has given you that wider vision. It has given you collective consciousness. It has given you thoughtless awareness and doubtless awareness. It has made a new personality out of you, like an egg becoming a bird. And now you are a bird and you cannot go back to the shell again. Once you realize what Sahaja Yoga has done for you, and also realize what you have achieved in that. That is, you have achieved the knowledge, knowledge of Kundalini, which was a secret knowledge all these years. Absolutely secret knowledge. Nobody knew about it. It was all underground. All the knowledge about Kundalini Yoga, very clearly. Without going to any college, school, university, anywhere. Without going to any laboratories, you have experimented with it. You found out what is Kundalini. You have seen with your own eyes, you have seen the rising of the Kundalini. You have given realization to people. Already you have experienced not only the cool breeze of the Holy Ghost, but you have also experienced your own powers.
Also, you have seen that you have really become so much different from what you were in your knowledge of understanding things. So, if your knowledge is so much with you, and that you are entitled to raise the Kundalini of others, which was not done by any great saints before, by any great seers, Maharshis, all these great people who lived. Only very, very few people had this capacity to raise the Kundalini. All these years that you have got it. You understand what are the chakras, and you can diagnose it, even the children can do it. Which we don't realize is something so great. At a human level, we didn't know a word about it. We never even had heard the word Kundalini. And in such a short time, you have become so knowledgeable. That's the blessing of Sahaja. So when you see this, that you have so much knowledge, and the light of your attention, how it works, and then you see so many blessings that work out, and how automatically, just without doing anything, you achieve results. You are amazed. And you can't understand how it has happened, how it has worked out. Suddenly I was there, this happened. Suddenly I was there, that happened. How? This ocean is every moment, into all details, working out things. All these happenings should open your eyes to the fact that you are no more like an ordinary human being, that you are sages now, that you are saints. So our attitude has to be changed. So many human beings are still animals. You can see the way they are killing, the way they are behaving. They are not even human beings. We live with them. We see them every day. They are criminals, and not only that, but they have very low level of culture in them. We can easily call them as animals. Then we have some human beings who are half animals and half human beings. Then we have some human beings who are really human beings, who are seekers. Kudevan Basa, let them come forward if they want. Kudevan Basa. And this understanding of what you have achieved in Sahaja Yoga should immediately make you realize what you are. And when it all has happened to us, automatically you should be very sincere about it. You must feel that something really we have achieved is something so great. So we have to be sincere. Mentally also, you should feel that way. So this is first thing you do is to mentally feel. To mentally feel that is so important. It is so important. It is so valuable. You become very sincere about it. But the second part is different, where you see something, you know something, and you start opening your heart about it. In the second part,
you have to open your heart. So the sincerity comes from an open heart. If your heart is not open, you cannot be sincere. Now, what does it mean that your heart is not open? Let us see. You are born again. You have got your realization. Also, it is your birthday in a way. But in the growth of your knowledge and understanding, you have not kept pace with your heart. But what is the reason for that? What is it that keeps your heart like that? You can discover very easily that your heart rules the body, rules your brain, everything. Because if your heart stops, everything stops. But if your brain stops, heart won't stop. So heart is the most important thing, and it governs the whole being within you. Now this special instrument, which is very delicate, which circulates also, is like a stone. How will it pulsate? So when we say enlarge your heart, it means that the stoniness of your heart has to be melted away. How does it become stony? We have to go to the roots of that. It becomes like a stone because the heart controls the brain. As there are 7 auras on your brain, in the same way there are 7 auras on your heart. And all those auras are the ones which control the auras of the brain. Now, on the brain, as you know, there are 2 institutions of ego and conditionings, which starts pressing the brain too much. As a result, all these auras get pressed. So the auras which are surrounding the heart also get pressed. But brain can think, yes, this is very good, I know how to raise Kundalini, I know how to do this, everything I know, part there is. It doesn't become stony that way. It can think. Anybody who is a stone-hearted fellow can think, like Hitler. So the brain does not get affected by the conditioning of the ego to such an extent that it becomes like a stone which cannot think. If it is ego too much, just closer to the brain, go on falling, I'm holding it on. If it's an ego, then a person may become stupid, but he thinks all. He really becomes stupid. Anybody who is an egoist, whose agya is catching, becomes a stupid fellow, no doubt about it. You see in his behavior, whenever he talks, the way he is trying to do anything, he's such a show-off, and he becomes a stupid fellow. Any wise person can see that he is such a stupid man. So, what we find, that mind is covered with the superego, but it does not make a person with a brain which is stony. On the contrary, it makes a person a stupid person, not a stone-headed.
And such a stupid man can go on talking all kinds of things. And you can immediately recognize such a stupid man. No difference. The other side of it is the conditionings in the mind. That's even a worse thing, very sly. Because somebody has the conditionings, he doesn't come out of it. He doesn't show off. But he's sly. And his brain is covered with such ideas which are asahaj. Like somebody saw me in a puja washing my hands and giving that water. I said, why do you take the water which is washed, which is washing mother's hands? So the other one said, mother has got such tremendous vibrations in her hands that when we wash them, the vibrations come in. Oh, he couldn't believe it. Because the conditionings are that whenever you wash your hands, only the dirt comes out. So they can't think of vibrations. All such conditionings are there in the mind of people. Because of these conditionings, they cannot take to heart. But what happens? That they think about it in a very sly manner, tell lies, talk nonsensical things, and try to convince you that they are right. They are not stupid, but they are idiotic. They talk like idiots. And that idiotic thing you accept. There's no wisdom in it. So one fellow is a stupid fellow, another one is an idiot. Between the two lies the Sahaja-yogi. So this conditioning makes the brain pervert, but it doesn't make it a stone. Only what makes it a stone is that if he is born with some sort of a mental derangement that he cannot think. Otherwise, the brain goes on thinking, whether with conditionings or with ego. It goes on thinking. Such a brain should not affect the heart, because heart affects the brain. But the auras which are manifested from the heart start becoming dull or disappearing. So the auras around the heart are very sensitive and they feel no use throwing light on the brain. They start becoming smaller and smaller, and that's how the heart becomes small. Because they have no purpose in life then. So they start becoming smaller and smaller. As a result, the heart becomes small. We call somebody is very small-hearted fellow, is a chicken-hearted fellow. Or we always say such a man is a stone-hearted person. All this happens because of the conditionings and the ego of the human mind. And the result is felt by the heart becoming a stone, because heart is a sensitive thing. Brain is not that sensitive. If you put something soft in the water, it becomes hard. But if you put a stone in the water and boil it, it won't. So heart being very sensitive and delicate becomes like a stone, as if boiled in the heat of the brain waves. And it becomes a very hard stone. It does not know how to say even one word which is nice. It goes on hitting people all the time, saying things which one should not have said.
all the time thinking, what should we say to hurt another person? How should I try to really mislead another person? Because it's a sly attitude. The ego part, the heart becomes again frozen with ego. And then the heart thinks, not thinks, but heart cannot emit any auras to the brain. The brain starts thinking that now the area of heart is finished. The heart cannot control us anymore. Then heart starts thinking that I will do all the work myself. I mean, the head starts saying. And the heart becomes small, stony, it doesn't act. So now the brain takes over. The brain takes over and then brain starts itself acting in a manner that we can't understand. They behave like animals, they behave like satanic people, they become very cruel, and they do not know how to really say something good to others. There's a kind of a very false pride in them, and such people go on hurting others, insulting others, till they meet another one like them, and then both of them collapse. That's the only snag in the whole thing. Otherwise, we would have been finished by now. But because the two persons with ego cannot be together, they neutralize each other. So thank God, we are saved from that. So these two conditionings, which actually are on the brain, these two conditions freeze the heart and also make the domain of heart as zero. And then the brain starts asserting itself. That is how we do not know how to be kind to others, how to be nice, how to be helpful, how to be gentle, and how to be reassuring, protecting others. All this we have inherited already. We have already got a stone heart when we come to Sajoga, and we have a brain either full of ego or superego. So now with your Kundalini rising, you can clear out your head first of all. So the sincerity will come when the Kundalini will move and touch your Brahmarandra, which is the seat of your heart, and will expand. Then the heart just comes back like a king, returns back, and starts dominating the brain. When the heart comes back, immediately find those people with whom we are angry, we would not talk, we had nothing to do. Suddenly you become friendly with them. There's no problem. In many ways, people have harmed you. All that harming and everything just disappears. And you start becoming so nice and beautiful. What has happened that Kundalini has touched your Brahmarandra, where is the seat of heart. And as soon as that opens out, your heart also opens. And it gets awakened, it thinks, oh, what? I have allowed this brain to rule me? How dare it rules me? It just jumps on it. And we have seen people, suddenly there's so much transformed, that's remarkable. We are not so collective.
இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாம் அதை இதெல்லாம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்ரீ மாதாஜி முக்கியமாக இந்த உரையில் என்ன சொல்கின்றார் என்றால், நமது தலையில் மச்சான் ஓமம் வார போங்க. ஸோ இந்த எமது சூட்ச்ம சரீர படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்னேன் இந்த சூட்ச்ம சரீரம் வந்து மைய நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த சூட்ச்ம சரீரத்தில் 3 நாடிகள் இருக்கின்றது. ஒன்று வந்து வலது நாடி நமது முழந்தண்டு அடிப்பாகத்தில் உள்ள முதலாவது சக்தி மையத்தில் ஆரம்பித்து இந்த நீல நிறத்தில் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு நமது தலையில் வலது பக்க தலையில் மமகாரம் என்றால் நிபந்தனைகள், கண்டிஷனிங்ஸ், நிபந்தனைகள், மனக்கட்டுப்பாடுகளாக இதில் இருக்கின்றது. ஸோ இந்த இடது நாடி வந்து எமது கடந்த கால வாழ்வில் நமக்கு நிபந்தனைகள் இருக்கின்றது, மனக்கட்டுப்பாடுகள் நாம் தெரிந்து கொண்டோம், பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றது. அவை அனைத்தும் இதில் மமகாரமாக, நிபந்தனைகளாக எமது தலையில் இருக்கின்றது. எமது வலது நாடி நீங்கள் பார்த்தோம் என்றால், இதுதான் இந்த முக்கோண வடிவமான புனித எலும்பில் குண்டலினி தாய் சக்தி வந்து உறைந்திருக்கின்றது. இந்த குண்டலினி தாய் சக்தி வந்து வேறொன்றும் அல்ல, எமது மன உறுதி. நமக்கு பெற்ற தாய் நம்மை சிறு குழந்தையிலிருந்து எதை தந்து வளர்க்கின்றார், அவரிடமிருந்து நாம் பெறுவது மன உறுதி. ஸோ அந்த சக்தி தான், அந்த தாய் அன்பு சக்தி தான் இந்த குண்டலினி சக்தி. மன உறுதி, தூய விருப்பம், உறுதியாக இருத்தல், நல்லவற்றில் உறுதியாக இருத்தல். ஸோ அதற்கு மேல் இருக்கும் 2வது சக்தி மையத்தில் நமது வலது நாடி ஆரம்பித்து இந்த மஞ்சள் நிறத்தில் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது இடது பக்க தலையில் அகங்காரமாக இருக்கின்றது. அகங்காரம் என்றால் எமது வலது பக்கம் வந்து எமது செயல்களுக்கான சக்தி, எமது எதிர்காலம். ஸோ எதிர்கால வாழ்வு நாம் தனித்தவன் என்று நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றோம். இதுவே அகங்காரம். அதாவது இது ஒரு அறியாமை. எதை நாம் அறியவில்லை என்றால், நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை மறந்து விடுகின்றோம், தனித்தவன் என்று நினைக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி இங்கு கடலுக்கும் துளியும் கடலும் என்று சொல்கின்றார். இந்த துளி என்பது நாம் ஒரு ஆத்மா, கடல் என்பது இந்த பிரபஞ்சம், பரமாத்மா என்று சொல்லலாம். இந்த எம்மை படைத்த இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சர்வ வல்லமை பொருந்திய சக்தி என்று சொல்லலாம். ஸோ அதுவே கடல். ஸோ அதன் ஒரு அங்கம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் ஒரு துளி, ஆனால் அது மட்டுமல்ல, நாம் அதன் ஒரு அங்கம். அந்த அந்த பிரபஞ்சமே எம்மை கவனித்துக் கொள்கின்றது என்பதை மறந்து நாம் தனித்தவன் என்று அகங்காரத்துக்கு உள்ளாகின்றோம். தனித்தவன் என்று நாம் எம்மை கையில் எடுத்து எதிர்காலத்தை பற்றி பிரயாசைப்பட்டு வேலைகள் செய்ய வெளிக்கிடும் போது அகங்காரம், கோபம், அதிகாரம் என்பன நமக்குள் வருகின்றது. ஸோ இது எமது தலையின் 2 பக்கங்களிலும் இருக்கின்றது.
இருந்து எமது மூளைக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. ஸோ இதை நாம் இருதய மூலம் ஆத்மா மூலமாக நாம் அறிவு வளரும் போது, தியான நிலையில் ஆத்மா மூலம் அறிவு வளரும் போது இது பற்றிய இவற்றை நாம் எவ்வாறு கையாள்வது, நமது கடந்த காலத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். ஏனென்றால் அது முடிந்த ஒன்று. அது எவ்வாறு நாம் விடுபடுவது, எதிர்காலம் பாதுகாப்பானது. ஏனென்றால் இந்த முழுமையே நம்மை பார்த்து கொள்கின்றது. ஒரு நீர்த்துளி தனியாக இருக்கும் போது எந்த சக்தியும் இல்லாமல் தனியாக இருக்கின்றது. கடலோடு சேர்ந்து விட்டால் அது கடலோடு கரைந்து விடுகின்றது, கடலின் சக்தியை பெறுகின்றது. அதுபோல்தான் நாமும் இணைப்பை ஏற்படுத்தும் போது நாம் கவனிக்கப்படுகின்றோம். இவற்றை நாம் உணரலாம். எமது வாழ்வில், நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு கணமும் இவற்றை நாம் உணரலாம், எவ்வாறு நாம் கவனிக்கப்படுகின்றோம். ஸோ இவ்வாறு நாம் இந்த அனுபவங்களை பெறும்போது நாம அமைதி அடைகின்றோம், நமக்குள் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஒரு அமைதி நிறைந்த ஆத்ம ஆளுமை நிறைந்தவர்களாக நாம் மாறுகின்றோம். ஸோ இதைத்தான் ஸ்ரீ மாதாஜி இன்று அதனுடைய சாரம் அதுதான் ஸ்ரீ மாதாஜி விளங்கப்படுத்தினார். ஸோ மூளையால் நாம் சாதிக்க முடியாது. ஏனென்றால் மூளையில் இந்த அகங்காரம் மமகாரமே நமக்கு எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இருதயத்தில் கவனத்தை போட வேண்டும். இருதயத்தில் தான் அந்த ஆத்மா இருக்கின்றது. இந்த ஆத்மா பிரம்மராந்திரம், அந்த தலை உச்சி துடிக்கும் இடம், எமது கவனம் அங்கு செல்லும் போது ஆத்மா அங்கு வருகின்றது, இடது இருதயத்திலிருந்து அங்கு வருகின்றது. எனவே ஆத்மா, அதாவது எமது இருதயம் எம்மை கவனிக்க ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த அகங்காரம் மமகாரத்துக்கு நிபந்தனைகளுக்கு வேலை இல்லாது நாம் ஒரு நேர்மையான திறந்த ஒரு மனம் திறந்த ஒரு தெளிவு பெற்ற ஒரு நிலை நமக்கு கிடைக்கின்றது. ஸோ இதுவே ஸ்ரீ மாதாஜி இன்றைய உரையில் விளங்கப்படுத்தினார். ஸோ போக போக உங்களுக்கு விளங்கும். ஸோ நடுவில் இருக்கும் நாடியே அந்த நடு நாடி, இதுவே நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லும் நாடி. இந்த குண்டலினி சக்தி இந்த நடு நாடி வழியாக மேலெழுந்து இந்த தலை உச்சிக்கு மேல் வரும்போதுதான் நாம் கைகள் தலை உச்சியில் குளிர்ச்சியான அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த நுண் அதிர்வுகள், தெய்வீக அன்பு அலைகளை நாம் உணர்கின்றோம். இந்த நிலை மனதுக்கு ஒரு ஆறுதலை தரும் நிலை. இந்த 7 சக்தி மையங்களும் நமக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொரு சக்தி மையங்களாக நாம் இந்த வகுப்பில் பார்த்தோம். புதிய வகுப்பு ஆரம்பிக்கும் போது மீண்டும் நாம் செல்லுவோம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க. என்னன்னா, நாங்கள் மூளையால சிந்திச்சு ஒரு முடிவை எடுக்க கூடாது. இப்ப மாதாஜியின் உரையில இருந்து இதயபூர்வமாக நாங்கள் அதை உணர்ந்து முடிவெடுக்க வேணும். இந்த சிந்தனைகள் வாரது எங்கட இந்த அகங்காரம் அல்லது மமகாரத்தால. ஸோ அவைகள் எங்கட கடந்த காலம் அல்லது எதிர்காலம். அந்த கடந்த காலம் முடிஞ்ச ஒன்று, சரியா? அப்ப அதுல ஒரு உண்மையும் இல்லை. எதிர்காலம் இன்னும் வர இல்லை. அப்ப அதுகளை கொண்டு நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்? நிகழ்காலத்துலதான் நீங்க முடிவு எடுக்க வேணும். அப்ப இப்ப நீங்க பெரிய விஞ்ஞானிகளை பார்த்தீர்கள் என்றாலும், ஐன்ஸ்டைன் அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எவ்வளவோ மூளையாலே அவைகள் சிந்திச்சுட்டு பிறகு சொல்லுவார்கள், அந்த அவைகள் கண்டுபிடிச்ச விதிகள் எல்லாம் ஐன்ஸ்டைன் சொல்றாரு என்ன, அவரெல்லாம் திடீரென்று அவருக்கு தோன்றினது. அப்ப திடீரென்று எங்களுக்கு சில நேரங்களில் நாங்க உணர்ந்திருப்போம், திடீரென்று இதுதான் சரியென்று ஒரு உணர்வு வரும். சிந்தனை அல்ல, ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள எங்களோட முழு உடலுமே அது அந்த இதயம் மூளை எல்லாம் சேர்ந்து ஒருமிச்ச ஒரு இது வரும். என்ன ஒரு ஒரு பிரசன்ட்ல வரும். பிரசன்ட்ல வரும். அப்ப அதுதான் அந்த ஆத்ம நிலை. அதுதான் ஆத்மா. அப்படித்தான் எங்களை வழிகாட்டும்.
அந்த வழிகாட்டலை நாங்க உணர்றதுக்கு அமைதி நிலைக்கு போகணும், அந்த ஆத்ம நிலை தியான நிலைக்கு போகணும். ஓ அந்த தியான நிலைக்கு போறது நிகழ்காலம், இந்த நடுநாடி. அப்ப கடந்த கால எண்ணங்களோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோ இல்லாமல் ஓ அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த நிலைக்கு அதை அதை எங்களுக்கு கொண்டு செல்றது இந்த குண்டலினி தாய் சக்தி. ஆ அதுதான் அந்த எங்கட மன உறுதி, தூய விருப்பம் வேணும், வேணும். நேர்மை வேணும். ஓ ஸோ அந்த நிலையில இப்ப எதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல் சிந்திக்காதேங்க, இதை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு மூளையில வரும். என்ன ஓ சில எதுவும் இப்போ ஒரு ஆளோட ஒரு பிரச்சனைண்டா இந்த போறேன் அடி அப்படியா இத சொல்லிட்டு வராட்டி மனம் நிம்மதி இருக்காதுன்ற நிலை வேற என்ன. இல்ல வருமோ? அப்போ இல்லாட்டி ஃபோன் பண்ணி ஒருக்கா நல்லா ஒருக்கா பேசினா தான் எனக்கு நிம்மதி என்று வரும் மூளையில. ஆனா செய்ய வேண்டாம். உடனே என்ன செய்யணும்னா, ஓகே நடந்துட்டுது இது, சரி பாப்போம், இதுல எந்த பிள்ளை என்ன, அதுதான் முதல் எங்களுக்குள்ள போவானும். எந்த பிள்ளை என்ன, ஓகே நான் இதுதான் விட்டேன், நான் மட்ட வேண்டிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓகே அது ஓகே அவை செய்து போட்டினோம், சரி செய்து போட்டினோம். ஆனா என்னும் பிள்ளை இருக்குது, எந்த பிள்ளை என்ன, அப்ப இனிமேல் நான் இந்த பிள்ளைய விடக்கூடாது, இந்த பிள்ளைய விடாட்ட நான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தையே ஏற்படுத்த மாட்டேன். அப்ப மற்ற வேலையும் அந்த ஒரு பிளவுற நிலைக்கு நான் இழுக்க தேவையில்லை, ஏற்படுத்தி கொடுக்க கூடாது, ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், அப்படி இருந்தா அப்ப கொஞ்சம் பிறகு ஆறுதலா வரும். என்ன அந்த அந்த ஆறுதல் நிலையில என்ன செய்யணும்னா கொஞ்சம் தியானம் செய்துட்டு மன்னிச்சு விடுங்க. என்ன நான் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன், எனக்கு துன்பம் செய்தவர்களையும் மன்னிக்கின்றேன், நான் என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே என்னை முன்னேற்றுங்கள், இந்த மாதிரியான நிலைக்கு போகாத ஞானத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாருங்கள். அப்படி தரைக்குள்ள நான் எனக்கு உதவி செய்யறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நான் உதவியா இருக்கிறேன். என்ன அவர்களுக்கும் ஒரு அமைதி. தாயே அவர்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நாங்களும் ஒன்றும் செய்யல, அது மற்றவியல் என்ன எங்களை திருத்தலாம், எங்களுக்கு எங்கட கையில பவர் இருக்கு, என்ன எங்களை திருத்தலாம். அப்ப எங்களை திருத்தி கொண்டு நாங்கள் போக நாங்கள் ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவோம். என்ன சக்தி என்ன, அந்த அன்பு தான் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, தெய்வீக அன்பு சக்தி, இந்த வைப்ரேஷன்ஸ் எங்களுக்கு கூடிக்கொண்டு போக மற்றவியலும் தானா திருந்துவிடும். அதை நீங்க காணலாம். இப்ப இப்படி செய்துட்டு நீங்க விட்டீங்கண்டா நீங்க நிச்சயமா சில நேரங்கள்ல சில பேருக்கு இது வேலை செய்யும். நிச்சயமா இந்த மெட்ட பக்கத்துல இருந்து அடுத்த நாள் போன் வரும், சாரி நான் செய்தது பிள்ளையண்டு, அல்லது அவைகளும் படிஞ்சு போயிடுவினம். அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு பவர் இருக்கு. நாங்க கதைக்க தேவையில்லை, இரண்ட தேவையில்லை. அந்த எங்கட சொல்லுக்கு இருக்கிற பவரை விட எங்களுடைய இந்த தியானத்துல எங்கட தூய கவனத்துக்கு இருக்கிற பவர் கூட அன்பு சக்தி, அமைதியை தரும். அமைதியை தரும். அப்ப அதால அப்ப நாங்கள் எங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறோம், மற்றவர்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கு, பிரயோசனப்படுமோ ஆட்டோமேட்டிக்கா வரும் மற்றவர்களுக்கும். என்ன நாங்கள் அமைதிய நாடு, மற்றவர்களும் உணர்வினம். என்ன இது உணர்வினமோ, உணர வைக்கிறது தான் முக்கியம். வாயால கதைச்சு கொண்டு போக அது சண்டை தான் கூடிக்கொண்டு போகும். சண்டை கூடிக்கொண்டு போகும், அது உணர்ற தன்மை வராது. மச்சான் அடுத்த செவ்வாய்க்கிழமை தானே? என்ன அடுத்த செவ்வாய் 7:30 மணிக்கு. நான் இன்னொரு நம்பர் ஒன்று போட்டு விடுறேன் மச்சான். கனடாவில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை அதை ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, சரி சரி. மற்ற இந்த பேர் மச்சால் ரத்னேசன் சொல்லி உங்களோட பட்சில படிச்சவாவா? ஞாபகம் இருக்கு. ரத்னேஷ் ஜோகமலர் கைதடியா? ஜோகமலர் கைதடியோ? ரத்னேஷ் மீசால நினைக்கிறேன். ரத்னேஷ் ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த நேம். ஒரு வெள்ளை பிள்ளை, உயரம், நல்ல தலைமை, நீளம்.
ஆஹா. வெல்லிசு